ஹலோ எவ்ரிவன். இப்போ ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சிஒஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் டேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே நம்ம A to Z பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம மெயினான விஷயம் மட்டும் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16/4/25 இருந்து 11/5/25 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ரன் ஆக போகுது. அதே போல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். கம்பல்சரி 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலுமே சரி, நீங்க 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இது கூடவே சேர்த்து ஜூனியராவது நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங்ல அட்லீஸ்ட் ஜூனியருங்க. நீங்க டைரக்டா சீனியர் கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், தமிழ் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இதோட சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கணும். அதே மாதிரி இப்ப அப்கமிங்ல நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லி இருப்பீங்க இல்லையா, டைப் ரைட்டிங், அவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாசத்தோட எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அது வந்ததுன்னா அந்த காப்பியை வச்சு நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து ஹையர் கிரேட், டைரக்டா ஹையர் முடிச்சவங்களும் இருப்போம்ல இதுக்கு முன்னாடி, அப்போ அந்த மாதிரி டைரக்டா ஹையர் சர்டிபிகேட் இருந்தாலுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதுலயுமே வந்து தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சர்டிபிகேட் இருந்தா போதுமானதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டு சப்மிஷன். ரெக்கார்டை பத்தி மிகப்பெரிய குழப்பம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது தான். ஒன்ஸ் இதை தெளிவா கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, ஆல் தி கேண்டிடேட்ஸ் ஷுட் மெயின்டைன் எ ரெக்கார்ட் நோட் புக் ஃபார் தி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆஸ் பர் தி சிலபஸ் அண்ட் சப்மிட் தி சேம் அட் தி டைம் ஆஃப் தேர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இது வரைக்கும் பார்த்துருக்கும்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கே போயிட்டு சப்மிட் பண்ணுங்க இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. எங்க சொல்லியிருக்காங்க, சேம் அட் தி டைம் ஆஃப் தேர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீங்க அந்த 15ஆம் தேதி எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கே நீங்க உங்களோட ப்ராக்டிக்கல் நோட்டை எடுத்துட்டு போனா போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி இருக்கக்கூடியது. அடுத்து டைரக்ட் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்டுங்க. Private student has to submit their record notebooks to the chief superintendent of the examination center 10 days before the commencement of COA examination. இந்த 10 நாள் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளை எல்லாருமே குழப்பம் பண்ணோம். என்ன அப்படின்னா, நமக்கு ஹால் டிக்கெட் 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதே இல்லை. நம்ம அப்ளிகேஷன் போடும்போது ஒரு 3 எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுவோம். அப்போ வந்து எந்த எக்ஸாம் சென்டர் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஹால் டிக்கெட் வந்த பிறகுதான் தெரியும். அப்போ அந்த ஹால் டிக்கெட் வந்த பிறகுதான் நம்ம எந்த எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு நம்மளோட ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணணுங்கிறத கன்ஃபார்ம் ஆகும். அதனால இந்த 10 நாளை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஹால் டிக்கெட் வந்த பிறகு எந்த எக்ஸாம் சென்டர் நமக்கு வருதோ அதுல போய் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, மேக்சிமம் 10ஆம் தேதி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை எதிர்பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நாம இதை பத்தி குழப்பம் அடைய வேணாம். அடுத்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுவுமே வந்து எந்தெந்த எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் காலேஜஸ்ல தான் வந்து நடத்துறாங்க. அதனால நமக்கு நியரஸ்ட் பாலிடெக்னிக் எது இருக்கோ அதை வந்து கிடைச்சிடும். கண்டிப்பா பார்த்துக்கலாம். அது சென்டர் வரும்போது நம்ம என்னென்ன சென்டர் உங்க நியரஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தின PDF கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க அதை பார்த்துப்பீங்க. அதே போல எக்ஸாம் நடக்கக்கூடிய டேட் 14/6/25 அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே காமனா வந்து தியரி எக்ஸாம் நடந்துரும். பாருங்க, இதுல வந்து தியரி அண்ட் பிராக்டிக்கல்னு 2 எக்ஸாம் இருக்கு. தியரியை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி எல்லாருக்குமே காமனா நடந்துரும். தமிழ்நாடு ஃபுல்லா தியரி சேமா தான் நடக்கும். அதே மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்வர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் நடக்கும். 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 4 பேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்சும் 2 மணி நேரம் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 4 பேட்ச் ஆச்சு. மொத்தம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த நாட்கள் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு சென்டர்ல அதிகமான நாட்கள் இருக்கும்போது அந்த சென்டர்ல நாட்கள் அதிகமா இருக்கும். அதனால மாத்தி வரும். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு நான் எக்ஸாம் சென்டர் எப்படி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் போடும்போது எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஓரல் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய். எப்போ இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற டேட் கொடுத்துட்டாங்க. எண்டு டேட்டும் வந்துருச்சு. அதே போல எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். இது 1030 ரூபாய் மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷனுக்காக
ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது, கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணக்கூடியது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் டியூப்ளிகேட் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் ஷெல் நாட் பி ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு டைம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பண்ணும்போது உங்களோட பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, ஆனா வந்து உங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்க 2வது டைம் ஏதாவது மறுபடியும் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பேமெண்ட் உங்களுக்கு திரும்ப வராது. ஒருவேளை 2வது டைம் நீங்க பண்ணும்போது அப்ளிகேஷன் கரெக்டா வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண பேமெண்ட் போனதுதான், மறுபடியும் உங்களுக்கு வராது. நீங்க என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டோங்கிறதும் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை டெபிட் ஆயிட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பாருங்க, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த ஃபீஸ் வந்து ஒருவேளை 2 டைம் பேமெண்ட் பண்ணிட்டு ஐடி வச்சு எனக்கு 2வது டைம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி ஃபியூச்சர்ல கேட்டீங்கன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு டைம் பண்ணீங்கன்னா பண்ணதுதான் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்டா பாத்துக்கணும். எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். 10th பாஸ் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் டைப் ரைட்டிங்ல தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு ஜூனியராவது நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். 2வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா allotted theory practical examination centers will be mentioned in the hall ticket. அதாவது இவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றது கூட ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி தான் பண்ணணுங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? தியரி எக்ஸாமும் பிராக்டிக்கல் எக்ஸாமும் எங்க நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல தான் சொல்லப்படும். அப்ளிகேஷன் போட்டு நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நீட் நாட் பிரிங் கம்ப்யூட்டர். இதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. இதுல மேக்சிமம் வந்து இந்த டவுட் கேட்கிறோம். நீங்க எந்த கம்ப்யூட்டரும் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்றது மட்டும் உங்க வீட்டுல வந்து சிஸ்டமோ இல்ல லேப்டாப்போ ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நம்ம எந்த எக்ஸாம் சென்டருக்கு போறோமோ அங்கேயே நமக்கு கம்ப்யூட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் 1030 ரூபாய் நம்ம பே பண்றோம். அதனால நீங்க இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. 1030 ரூபாய். இது ஆன்லைன்ல மட்டும் தான் நம்ம பே பண்ணணும். நீங்க டிடி எடுத்து அனுப்புறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து மாறி 3-4 வருஷம் ஆச்சு. அதனால அதை பத்தி எல்லாம் திரும்ப யோசிக்க கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மோடுக்கான அந்த ஆன்லைன் லிங்க் வந்து அப்ளிகேஷன் வரும்போது நமக்கு வரும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. 6வது பாயிண்ட்ல ரெலவெண்ட் டேட்டா இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் மஸ்ட் பி அப்லோடட் த்ரூ ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன ரெலவெண்ட் டேட்டானா நம்ம 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமா வந்து டைப் ரைட்டிங், இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணும்ல, போட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாம் நம்மளோட டேட்டாஸ். இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல மட்டும் பண்ணா போதும். எந்த ஹார்ட் காப்பியும் வந்து டோட்டுக்கு அனுப்பணுங்கிற நெசசரி இல்லை அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். அதே மாதிரி போட்டோஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க வேர் கேப்ஸ் ஆர் கூலிங் கிளாஸ், அதாவது தலையில கேப் போட்டிருக்க கூடாது, கூலிங் கிளாஸ் பிளாக் போட்டிருப்போம்ல, பிளாக் கூலிங் கிளாஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. செல்ஃபி போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன, நான் அப்ளிகேஷன் போடும்போதே செல்ஃபி எடுத்து அனுப்புவாங்க. இதுக்காக சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க ப்ராப்பரா வந்து போட்டோஷாப் பண்ணி அதுல இருக்கிற ஒரு நல்ல போட்டோவா கொடுக்கணும். ஏன்னா நீங்க கொடுக்குற போட்டோ தான் உங்களுடைய சர்டிபிகேட்ல பிரிண்ட் ஆகி வரும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களோட அப்ளிகேஷனை. இதை பார்த்துக்கோங்க. அதே வந்து நார்மல் கிளாஸ் போட்டிருக்கீங்க, கண்ணாடி போடுறவங்களா இருக்கும் அப்படின்னா அதுல கிளார் அடிக்காம இருக்கிற மாதிரியான போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணணும். இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8வது பாயிண்ட் பாருங்க, மேல சொல்லி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபில்பில் பண்ணாத மாதிரியான ஃபார்மேட்ல நீங்க ஏதாவது அப்லோட் பண்ணீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் எப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான ஒரு டைம் டேபிள் வந்து வெப்சைட்ல கொடுப்போம், ஃபியூச்சர்ல கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கொடுப்பாங்க சீக்கிரமாவே. வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்றோம், ஒன்ஸ் பாத்துக்கோங்க. நான் மேலேயே சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் எந்த காரணத்தை கொண்டோ நீங்க போடுற அப்ளிகேஷனுக்கான ஹார்ட் காப்பியை டோட்டுக்கு அனுப்பணுங்கிற நெசசரியே இல்லை. இங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு சென்ட் தி ஹார்ட் காப்பி. ஓகேங்களா? அந்த நாட் டு சென்ட் தி அப்போ எங்க அனுப்பக்கூடாது அப்படின்னா டோட்டுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க ஆன்லைன்ல மட்டும் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடக்கூடிய ஆட்களா இருக்கீங்க, நீங்களே போடுறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கக்கூடிய மொபைல்ல வச்சு கிளியரா அதுல வந்து எந்த வகையான மொபைலோட வாட்டர் மார்க்கும் இல்லாத மாதிரி போகணும். ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா அந்த பேர் வர்றது, அதோட டேட் அண்ட் டைம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் எந்த வாட்டர் மார்க்குமே இல்லாம அது மட்டும் அந்த அப்ளிகேஷன் மட்டும் அப்லோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க கொடுக்குற இந்த டேட்டாஸ் தான் அங்க வந்து இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்க இதை வச்சுதான் ஹால் டிக்கெட் வரலனாலும் வாங்க முடியும், ரிசல்ட் வரலனாலும் வாங்க முடியும், ரீவலேஷன் போடுறது, இது எல்லாமே இதை வச்சுதான் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க கொடுக்குற டேட்டாஸை வந்து ப்ராப்பரா கொடுத்துக்கணும். அதே போல
இங்க நீங்க பேமெண்ட் பண்ணி டெபிட் ஆயிட்டு கடைசியில அது சக்சஸ் ஆகல அப்படின்னா அதை எப்படி நீங்க கரெக்ட் பண்றதுன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. இது என்ன அப்படின்னா நீங்க வந்து 1030 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸா. இது நீங்க ஒன்ஸ் பெய்ட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகல. நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுங்கல்ல, அந்த பேமெண்டோட ஐடி நீங்க ஆன்லைன் கார்டு வச்சு பண்ணாலும் சரி, யூபிஐ வச்சு போட்டாலும் சரி, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று வரும். அந்த ஐடி ஓகே. அதே மாதிரி வந்து அவ்வளவுதான். நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கிடைக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு டிராஃப்ட் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு ஃபைனல் வராது. டிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ண அந்த பேமெண்டோட டிரான்சாக்ஷன் ஐடி இதை கொடுத்து நீங்க உங்களோட டோட்டுக்கு ஒரு மெயில் பண்ணீங்கன்னா போதுங்க. மெயில் ஐடி அவங்களே கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடி வரும்போது உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். குரூப்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நமக்கு செப்பரேட்டா. அதுல நீங்க ஆட் ஆயிக்கோங்க யாராவது இல்லை அப்படின்னா. அதுல நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன். அப்போ அந்த மெயில் ஐடிக்கு நீங்க இந்த டீட்டெயிலை மட்டும் அனுப்பி எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டா சக்சஸ் ஆகலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இது எல்லா நேரத்துலயும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே போல அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா முன்னாடியே போட்டுருங்க. ரொம்ப அப்ளிகேஷன் நான் கடைசி நாள் தான் போடுவேன்னு சொல்லி வெயிட் பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபில் பண்ற ஐடியா இருந்தது அப்படின்னா சீக்கிரமா போட்டுருங்க. அப்பதான் நமக்கு சர்வர் எல்லாம் இஷ்யூ இல்லாம இருக்கும். அதே போல அப்ளிகேஷன் எப்படி போடுறது இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோ நான் வந்து அப்ளிகேஷன் வந்ததுமே கொடுக்குறேன். ஒன்ஸ் சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப வரக்கூடிய ஜூன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, CYA எக்ஸாம் ஜூன்ல. அப்போ அந்த எக்ஸாமுக்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் நியூ பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்கான டெமோ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன். அதே போல எக்ஸாம் டேட் தள்ளி போனதால 16ஆம் தேதி வந்து வெனஸ்டே வரும். அதுல தேவையில்லை. 20th வச்சுக்கலாம். சண்டே வச்சுக்கலாம். கிளாஸ் டைம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு வச்சுக்கலாம். 8 மணி சாயந்தரம் தான். அப்போ இந்த டைம்ல டெமோ கண்டக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் கண்டக்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 நாள்ல 23ஆம் தேதியை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கண்டக்ட் பண்ணோம்னா கூட நமக்கு 50 நாளைக்கு மேலேயே இருக்கு. சரிங்களா? அப்போ 50 நாள் இப்ப போட்டிருக்கு. நான் ஏற்கனவே பேட்சை பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள் பிளான் தான். அப்போ நமக்கும் வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கிற அந்த பேட்சுக்கு ஈக்குவலான ஒரு டைம் இருக்கதான் செய்யுது. டைரக்டா நம்ம ஈஸியா கொண்டு போயிடலாம். டைம் நிறையவே இருக்கு. தயக்கப்படாம இந்த பேட்சுக்கு நீங்க வந்து பண்ற மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டெமோ கிளாஸ்ல பேச போறோம் 20ஆம் தேதி. டெமோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் கூகுள் மீட்ல நடத்திட்டு இருந்தோம். இப்போ கூகுள் மீட் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த டெமோ கிளாஸ்க்கு நம்ம டீச்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? டீச்மெண்ட்ல நீங்க எப்படி வந்து ஆட் ஆகலாம், டீச்மெண்ட் எப்படி ஒர்க் பண்றது இதை பத்தி நான் ஒரு வீடியோவா கொடுக்குறேன். டெமோ கிளாஸ்க்கான வீடியோ செப்பரேட்டா கொடுக்கும்போது ஒன்ஸ் அதுல பாத்துக்கோங்க. டீச்மெண்ட்ல நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். ஒன்ஸ் இதுல ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க. A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சது. அடுத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்றேன். ஒன்ஸ் நீங்களே ஃபாலோ பண்ணி கூட அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் போட தெரியல அப்படின்னாலோ இல்ல வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலோ நம்மளே வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கணும். நான் என்னென்ன டீடைல் வேணுங்கிறத அப்ளிகேஷன் போடக்கூடிய வீடியோவில் சொல்றேன். அப்போ நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவேன். இதை பத்தி நம்ம எல்லாமே அங்க டீப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் போதுமானது. வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளையை கொடுக்குறேன். அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ்லையும் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கால் யாரும் பண்ண வேண்டாம்.